எதையாச்சும் சொல்லியா? சேனல் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆக போகுது. 616 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆவரேஜா ஒரு வியூஸ் வரதுங்கிறது 300 தாண்ட மாட்டேங்குது. இந்த நிலைமையில சேனலை விட்டு போயிடலாமானே தோணுது. பட் போக மாட்டேன். ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும், என்ன பண்ணலான்னு யோசிச்சு அதை மாத்தி ட்ரை பண்ணி கடந்த ஒரு 6 மாசமா வேஸ்டா தான் போச்சு. அதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒன்று பண்றோமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தேன். இந்த 6 மாசமா எதை மாத்தலாம், எப்படி பண்ணலாம், வந்துட்டு ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், என்ன சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ்ல ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்து வியூஸ் குறைஞ்சது தான் மிச்சம். எதுவுமே சொல்லலை, எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு கவலைப்படாம எனக்கு பிடிச்சதான் பண்ண போறேன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். லெட்ஸ் கெட் டு தி சினி அப்டேட்ஸ் ஆஃப் திஸ் வீக்கா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போலாம். KHXRH 2025 பொங்கலுக்கு வந்துட்டு ஜெயிலர் 2 அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்காக பொங்கல் செலிப்ரேஷனை முடிச்சுட்டு அவசர பஸ் ஏறி கோயம்புத்தூர் போய் பிராட்வேல போய் பார்த்தா அணியும் அதுலயே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சரி பார்த்தா அணியும் நெல்சனும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதுல கூட ஏதாவது பாம்பு வெடிக்க வச்சு ஒப்பேறிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. சரி, இப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுல நடக்க விட்டு ஒப்ப வைத்திருக்கானுங்க. ஆக மொத்தத்துல ஒரு ப்ரோமோனா ஒரு ப்ரோமோ கரெக்டான ஒரு ப்ரோமோவே இருக்காதுல்ல. நெல்சன் படத்துல வந்து ஏன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அவர் ப்ரோமோ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். பட் இருந்தாலும் அதை எதுக்கு தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. அதுக்கு நீங்க வீடியோவை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு போலாமே. தியேட்டர் ரிலீஸ் அளவுக்கு ஒருத்தர் இருக்குன்னா கண்டிப்பா கடத்தோட ஃபுட்டேஜா தான் இருக்கணும்ல. எதுக்கு இதை போய் தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்கிறது சத்தியமா தெரியவே இல்லை. போன படம் மாதிரி நல்ல வேலை இப்ப நான் ஒரு தியேட்டர்ல ஒர்க் பண்றதுனால நான் அதுக்குள்ள போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். நல்ல வேலை என் காசு மிச்சமாயிருச்சு. ஹைப்போடு இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். ஏன்னா இப்ப ரஜினிக்கே வந்துட்டு ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகல, அந்த படத்தோட ஒர்க்கே என்ன முடியல. அது போக அந்த வந்துட்டு டான் படத்தோட டேரக்டர் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் நீங்க பாத்திருப்பீங்க, இந்த எவ்ரி ஹீரோ ஹேஸ் அ ஃபேமிலி, எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் அ ஹீரோ. அந்த படமே என்ன ஆச்சுங்கிறது தெரியல. அது போக கமல்ஹாசனுக்கு பொலிட்டிக்ஸ் இருக்கு. அது போக அன்பரி மாஸ்டர்ஸோட ஒரு படம் பண்றது இருக்கு. அது போக அவரு வேற வந்துட்டு ஏதோ ப்ரொடக்ஷன்ல ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காராமே, அது வேற இருக்கு. அது போக வந்துட்டு எழுதிட்டு இருக்கேன்னு வேற சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் முடிச்சாதான் உங்களுக்கு இந்த படமே வரும். ஸோ இந்த கமல் ரஜினி சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹைப் ஆயிட்டு இருக்கிற எல்லாருமே ஹைப்பை குறைச்சிட்டு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ரெடி ஆகுங்க. 800 கோடி பட்ஜெட்டா? யாரா அந்த ப்ரொடியூசரு? இல்ல, இந்த ப்ரொடியூசரை பத்தி நான் பேச விரும்பல. மீசையம் இருக்கு 2 பிரசன்ட் பாஸ்ட்னு சொல்லிட்டு மாத்தி காட்டுறாங்க. பாஸ்ட் நல்லா புரியுது, பிரசன்ட் வந்துட்டு பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கல. பாஸ்ட் வந்துட்டு 1980. ஸோ அதுல வந்துட்டு சேஷாந்திரி அப்படின்னு ஒரு கர்நாடிக் மியூசிக் கம்போசர் இருக்காரு. அவருக்கும் வளர்ந்து வந்து புதுசா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்காக போராடுற கானா சிங்கர் ஆகிய பேர் சொல்லல, அவருக்கும் இருக்கக்கூடிய கிளாஷ் தான் இந்த படத்துடைய கதை அப்படிங்கிறது தெரியுது. பட் ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ்ல அவருடைய பேரை ஏதாவது இருக்காங்களா இல்ல என்ன ஏதுங்கிறது சரியா சொல்லல. ஸோ படத்தோட கதை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்ட் ஒரு டீசர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இன்டர்நெட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா இது தேவா சாரோட கதை தான். ஸோ அந்த சமயத்துல சந்திரசேகர்னு சொல்லிட்டு ஒரு கர்நாடிக் கம்போசர் வந்துட்டு இருந்தாரு, அவருக்கு இதுக்கு பிரச்சனையாச்சு, அந்த கதையை தான் பண்றாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். ஏன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போதே வந்துட்டு இது உண்மையிலேயே ஒரு உண்மை கதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா இதுல வந்துட்டு கூட நடிக்க போறது வந்துட்டு அர்ஷத் கானுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ போன படத்துல பார்த்தா வந்துட்டு நம்ம விக்கி நடிச்சிருப்பாரு. ஸோ விக்கி வந்துட்டு ஜீவா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த ஜீவா ரியல் லைஃப்ல இப்போ வரையுமே அதினா கூட இருக்கக்கூடியவர் தான். படம் ஃபுல்லா அந்த ஜீவா கேரக்டர் வர மாதிரி இருக்கும். பட் இதை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த பிரசன்ட் கேரக்டர் கூட மட்டும்தான் அர்ஷத் கான் வர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாஸ்ட் மொத்தமும் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு ஒரு ஹர்ஷத்தோட கேரக்டர் வந்துட்டு ஒரு கம்மியான பொசிஷன்ஸ்க்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் இது ஜஸ்ட் ஒரு டீசர் தான், ட்ரைலர் தான் வந்தாதான் நம்ம பெருசா பேச முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாப்போம் ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அவன் படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணாம உட்காந்துருக்கான். டீசரை விட்டுட்டு வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்காம உட்காந்துருக்கான். ப்ரோமோ விட்டு ஷூட்டிங்கே போகாம இருக்கான். ஆனா தலைவன் பாத்தீங்களா, சைலண்டா மொத்த படம் ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனையும் முடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணி 1 மாசத்துல டீசரு, 2 மாசத்துல படம் ரிலீஸ் சம்மருக்கு வருது. இந்த மாதிரி இருக்கணும். அவரை பார்த்து கத்துக்குங்கடா. நெக்ஸ்ட் டாக்ஸிக். டீசர்னா என்ன, மெயின் ஸ்டோரி ரிவீல் பண்ணி கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து டொனாலிட்டி செட் பண்ணி முடிக்காதான டீசரு. அதை விட்டு படத்துல இருக்கிற ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையும் மாத்தி கட் பண்ணி போட்டா கண்ணுதான் வலிக்கும். கண்ணுதான் வலிச்சுது ஆக்சுவலா. ஜீத்து மோகன்தாஸ் இந்த படம் பண்றாங்க அப்படின்னு சரி வந்துட்டு ஏதோ ஒரு பயங்கரமா இருக்க போது, ஒரு ஃபீமேல் டைரக்டருடைய கண்ணோட்டத்துல ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம், இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா மேல் டைரக்டர் இதோட பெட்டரா பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ வரைக்கும் வந்துருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு. இவ்வளவு மொக்கையா தான் இருக்கு. படம் பார்த்தா தான் தெரியும் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. இந்த ப்ரொமோஷன்ஸ் இந்த டீசர்ல இப்படி இருக்குன்னா படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சா பயமா இருக்குது. பாப்போம். இது வேற வந்துட்டு மார்ச்ல இந்த படத்தை நம்பிதான் மொத்த தியேட்டருமே இருக்கு.
ஏன்னா இப்ப தியேட்டர்ல ஒர்க் பண்ணதுனால அந்த கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. தியேட்டருடைய வருமானம் அப்படிங்கிறது இந்த படத்தை நம்பிதான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாததுனால. சோ பாப்போம் இது மொத்தமா சொதப்பி விடுதா இல்ல நல்ல படமா அமையுதாங்கிறத. இதுல எண்டிங்ல வேற கோட் படத்தோட பிளாட்டை வச்சிருக்கானுங்க. நெக்ஸ்ட் சேயோன் ப்ரோமோ பார்த்தேன். ப்ரோமோ நல்லா இருந்துச்சு, கெட்டப் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஓகே. பட் கதை எங்க கதையை ரிவீல் பண்ணவே இல்லையே. ஜஸ்ட் ஒரு சீனை மட்டும் காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் வீரதேசரன் படத்தோடைய டோனாலிட்டியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அப்படி தோணல. நிறைய பேருக்கு அந்த மாதிரி தோணி இருக்கலாம். பட் வீரதேசரன் கூட அதுல வந்துட்டு அந்த மெயின் ஸ்டோரியிலேயே அந்த ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண அந்த 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, மளிகை கடைன்னு ஒண்ணு, போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு. அது ரெண்டுமே கதையோட சிங்க்ல தான் இருக்கும். பட் இது வந்துட்டு கதையோட சிங்க்ல இருக்காங்கிறது எனக்கு தெரியல. மேபி எனக்கு தெரியல. ஒருவேளை படம் வந்ததுக்கு அப்புறமா இது என்ன சிங்க் ஆகுதுங்கிறது தெரியலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இன்டர்நெட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா விருமாண்டி சாமி அப்படிங்கறது தான் வந்துட்டு இறங்கி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விருமாண்டி சாமி ஆக்சுவலா முருகனுக்கு ஒரு எதிரான சாமி, அதனாலதான் வள்ளி திருமண நாடகத்துல நடக்கும்போது எஸ்கே போய் சண்டை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஏன்னா விருமாண்டி சாமிங்கிறது பெருசா கேள்விப்படாத ஒரு சாமியா தான் இருக்கு. இந்த படத்துல அவங்க புதுசா காமிச்சிருக்காங்க. அண்ட் அது முருகருக்கு எதிராக இருக்கணும்னு என்ன காரணங்கிறது அவங்க இன்டர்நெட்ல சொல்லலங்கும் போது இது ஜஸ்ட் ஒரு எவனோ கிளப்பி விட்ட உருட்டா கூட இருக்கலாம். பார்ப்போம். எனிவேஸ் இந்த டேரக்டருடைய டெபியூ ஃபிலிம் தாய் கிழவி வந்துட்டு இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இதே எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல தான் பண்றாரு. அதோடைய இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரொமோஷன்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஃபிலிம் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தோணுது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அப்படிங்கிறது, என்ன மாதிரி அசம்ஷனுங்கிறது கொடுக்கலாம் இந்த டேரக்டர் என்ன மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி மண்டேலான்னு ஒரு சின்ன படம் பண்ண ஒரு டேரக்டரை வச்சு மாவீரன் ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்துட்டு நம்மால் பண்ணியிருந்தாரு எஸ்கே. அதே மாதிரி இப்ப இந்த படத்தோட பண்ணதுக்கு அப்புறமா இதே டேரக்டரை வச்சு நம்ம செய்யணுங்கிற ஒரு நல்ல படம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் டிசி கிளிம்ஸ். இது வரைக்கும் நமக்கு இந்த படத்துல இருந்து தெரிஞ்ச கேரக்டர்ஸ்ங்கிறது லோக்கி ஆஸ் தேவதாஸ், வமிகா கேபி ஆஸ் சந்திரா. சந்திரா இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆன உடனே வந்துட்டு நான் வமிகாவோட ஏதோ ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தப்ப தெலுங்கு படம்லாம் பார்க்கும்போது எதுவுமே வந்துட்டு ஒரு கமர்ஷியல் குப்பை படங்களா தான் இருந்துச்சு. மலையாளத்துல ஒரு படம் இருந்துச்சு கோதா அப்படின்னு சொல்லிட்டு டொவினோ தாமஸ் நடிச்சிருந்தாரு. ஸோ அது போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். உண்மையிலேயே அவங்க ஆக்டிங் ரொம்ப சூப்பர் தான். வெறும் கிளாம் கேர்லா மட்டும்தான் அவங்க ஆந்திரால யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில. பட் அந்த படத்துல அவங்க வந்துட்டு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஆக்ட்ரஸ். அந்த படமே நல்லா இருந்துச்சு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அந்த படம் நல்லா இருக்கும். ஒரு மலையாளம் சினிமா அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் சினிமா அளவுக்கு அந்த படத்துல வந்துட்டு கண்டென்ட்ங்கிறது இருந்துச்சு. அதை விட்டு அப்படி இன்சைடு வருவோம். இந்த டீசர்ல இந்த கிளிம்ஸ்ல வந்துட்டு புதுசா காமிச்சிருக்கிற கேரக்டர் வந்துட்டு சஞ்சனா AKS பார்வதி. சஞ்சனா வந்துட்டு நம்ம லப்பர் பந்து படத்தோட ஹீரோயின். நம்ம வெலோனியா கூட நடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. கிளிம்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு ராக்கி மாதிரியே தான் சின்ன சின்ன அதாவது கம்மியான கேரக்டர்ஸ் வச்சுட்டு ஒரு பயங்கரமான படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் சஞ்சனாவோட கேரக்டர் வந்துட்டு லோக்கியோட ஒய்ஃப் ஆகவும் நம்ம அமிகாவோட கேரக்டர் வந்துட்டு ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா செகண்ட் ஒய்ஃபா கூட இருக்கலாம். மேபி என்னவானாலும் இருக்கலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஃபைட் சீன்ஸ்ல மட்டும் அமிகாவுமே இன்வால்வ் ஆகுறாங்க. அது என்ன கதைங்கிறது தெரியல. கதை என்ன எதை நோக்கி போகுது அப்படிங்கறத அவங்க பெருசா சொல்ல, வெறும் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இது வரையுமே கொடுத்துருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த படம் பயங்கரமான ஹைப்ல ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா படம் வந்துட்டு படுத்துரும். எனக்கு தெரிஞ்ச ஹைப் இல்லாம சைலண்டா வந்துச்சுன்னா மேபி ஓரளவுக்காவது ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு. பாப்பா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லீடர் கிளிம்ஸ். இதுக்கு பேர் தான்டா அப்கிரேடுங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அண்ணாச்சி வந்திருக்காரு. சரவணா ஸ்டோர்ஸ் இட்ஸ் அ பேங்கர் அந்த மாதிரி வந்திருக்காரு. யூஸ்வலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒரு பொண்ணுக்காக வந்துட்டு தன்னுடைய பொண்ணுக்காக வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் அவர் வந்துட்டு ப்ரொமோஷன்லயுமே சொல்லியிருக்காரு. அங்கேயுமே கேட்டிருப்பாங்க, ஏன் வந்துட்டு இப்ப எல்லாருமே வயலன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் வயலன்ஸ் படம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, வயலன்ஸ்னு இல்ல சார், ஒரு எமோஷனை வந்துட்டு பேக் பண்ற மாதிரி இருக்கும்போது அது வயலன்ஸா பார்க்காம அந்த வயலன்ஸ் வந்துட்டு கன்வின்சிங்கா இருக்கும், ஆக்ஷனா இருக்கும். ஆக்ஷனுக்கு இதுக்கு சரியான வேடுங்கிற மாதிரி ரொம்ப மெச்சூர்டா பேசியிருந்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, முட்டாள்தனம்னு சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு என்ன விஷயங்கிறது தெரியாம, நம்ம எங்க இருக்கோங்கிறது தெரியாம, நம்மளை கலாய்க்கிறாங்கிறது தெரியாம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தவரு இப்ப நம்மள அவங்க எப்படி பாக்குறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொமோஷன்ல தெளிவா பேசுறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு ப்ரொக்ரெசிவான விஷயமா இருக்கு. இதைத்தான் திவாகர்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்கறோம். பட் அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்மால் பண்ணியிருக்காரு. பயங்கரமான ஒரு மேட்ரு. ஸோ துரை செந்தில்குமார் அவருடைய கருடன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் என் சேனல்ல வந்துட்டு அந்த படத்தை பத்தி நான் ஒரு வீடியோலயும் பேச பேச என்னுடைய அந்த வியூஸ் கவுண்டிங்கிறதுனால இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அந்த படத்தோடைய ரிவ்யூ தான் இதுவரையும் என் சேனல்ல வந்துட்டு ஹையஸ்ட் வியூஸ் போன வீடியோ. ஸோ அந்த டைரக்டர் வந்துட்டு இப்ப திரும்ப ஒரு படம் பண்ணிருக்காருங்க போது கண்டிப்பா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆகுது. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கரேத்தே பாபு டீசர் நம்ம ரவி மோகனோட இது ஜஸ்ட் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், படத்துல ஏகப்பட்ட ரியல் லைஃப் பொலிட்டீஷியன்ஸை அப்படியே இது பண்ணி காமிச்சிருக்காங்க. என்ன மேட்டர் ரொம்ப கிளியராகவே காமிச்சிருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பா படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது வரப்போகுது. கணேஷ் பார்த்து இருந்துக்க, பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு.
ரிலீஸ் டேட் சொன்னாங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட் புருஷன் டைட்டில் ப்ரோமோ. ஒரு பக்கம் வந்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட ஹஸ்பண்டா ரொம்ப சாந்தமா இருக்காரு, இன்னொரு பக்கம் போட்டு அடிதடின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு இருக்காரு. பட் கதை என்ன அப்படிங்கறத சொல்லல. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துட்டு வரானுங்க, அடி வாங்கி செத்துறானுங்க. யோகி பாபு பார்த்து ஸ்டாரிங்கா நிக்கிறாரு. என்ன மேட்டருங்கிறத சொல்லாம இது வெறும் வந்துட்டு ப்ரொமோஷனா வந்துட்டு விட்டுருக்காங்க. ஹிப்பாத்தோட மியூசிக்ல ஆம்பள படத்துக்கு அப்புறம் 3 பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன மாதிரி படமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சுந்தர் சியோடது அப்படிங்கறதுனால ஒரு கமர்ஷியலா ஒரு மசாலா படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆம்பள அளவுக்கு இருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் கர டைட்டில் கிளிம்ஸ். ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி டிராமா. பேரு கரசாமி, பாஸ்ட்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அந்த தப்பு வந்துட்டு இப்ப அவரை விரட்டுது, அவரோட குடும்பத்தை வந்துட்டு பிரச்சனைக்கு உண்டாக்குது. சோ இவருக்கு இதுல இருந்து தப்பிக்கணும், தான் குடும்பத்தை காப்பாற்றணும். அதுதான் பேசிக்கான கதை. டைரக்டட் பை போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா, மியூசிக் ஜிவி பிரகாஷ். ஒரு தரமான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் ரணபாலி. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு உண்மை சம்பவம்னு சொல்றாங்க. ஹிட்லர் காலத்தில் நடந்த கொடுமைகளை விட பயங்கரமான மோசமான கொடுமைகள் நடந்திருக்கு. ட்ரில்லியன் கணக்கா இந்தியால இருந்து அசட்ஸ் வந்துட்டு பறி போயிருக்கு, பல உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தி லெஜெண்ட் ஆஃப் தி கர்ஸ்ட் லேண்ட் 1878 ரணபாலின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ 1878 நடந்த ஏதோ ஒரு உண்மை சம்பவம், அதுல இந்த ரணபாலிங்கிற கேரக்டர் பண்ண விஷயங்கள்னு சொல்லிட்டு இருக்க போது சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பிரிட்டிஷர்ஸை வந்துட்டு பயங்கரமா இது பண்ணக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஜெயம்மா அப்படிங்கிற கேரக்டர் ரஷ்மிகா நடிச்சிருக்காங்க. டைரக்டட் பை ராகுல் சங்கரீந்தியன். ஆக்சுவலா இவர் வந்துட்டு 2018 டாக்ஸிவாலான்னு ஒரு படம் வந்து இருந்துச்சு, நம்ம விஜய் தான் நடிச்சிருப்பாரு அந்த படத்துலயுமே. அந்த படத்தோட டைரக்டர். அந்த படம் வந்துட்டு சூப்பர் நேச்சுரல் காமெடி த்ரில்லர், பயங்கரமா இருக்கும். சைக்காலஜிக்கலா இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு உடம்புல இருந்து வந்துட்டு ஆன்மா வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல நடந்த ஒரு பிரச்சனையினால ஒரு காருக்குள்ள வந்துட்டு அந்த ஆன்மாங்கிறது மாட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கதைங்கிறதுனால நகர்ந்திருக்கும். அதெல்லாம் ஒரு காமெடியான படம், ஜாலியா இருக்கும். முடிஞ்சா அந்த வந்துட்டு செக் பண்ணி பாருங்க, சூப்பர் படம். 11th செப்டம்பர் ரிலீஸ்ங்கிறது இப்பயே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ராவடி டீசர். இப்ப ரீசெண்டா சிறை படத்தோட ஹீரோவை பார்த்திருப்பீங்கல்ல, அவர் தான் அந்த படத்துல லீடா நடிச்சிருக்காரு, பிரபுங்கிற கேரக்டர்ல. அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் படத்துல வந்துட்டு முட்டவாசன் ஒரு கேரக்டர் இருக்கும், நம்ம கூட வந்துட்டு என்ன சொல்லுவாரு, உங்க காஜிக்கு ஒரு அளவு விளையாடான்னு கேட்பாருல்ல, அவரு வந்துட்டு கிச்சாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம ஜாஃபர், இவருக்கு வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜாலி ஜோசப் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம அருணாச்சலேஸ்வரன், லவ்வர், ஸ்வீட் ஹார்ட்ல பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி தான் அவரை எனக்கு தெரியும், உதயாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருந்துட்டு அண்ட் ஹாஸ்டலை கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்க ரவுடி பசங்களா இருக்காங்க. ஒரு ஜாலியா இருக்காங்க பசங்க. ஸோ இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அந்த பிரச்சனை வந்து எப்படி தப்பிக்கிறதுங்கும் போது நம்மால் உள்ள வராது பேசில் ஜோசப். இவர் இந்த பிரச்சனையை தீக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் வந்துட்டு அந்த ஹாஸ்டல் வார்டனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, தெரில. பட் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது ஒரு தமிழ் படம். ஸோ டெபியூ வந்துட்டு பராசக்தியில இருந்தாலுமே அடுத்த தமிழ் படமா இது இருக்கு. வர May 14 வந்துட்டு அதிரடின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பைசிலோட. இது ஆக்சுவலா மலையாளம் ஃபிலிம், பட் எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ராவடி ரெண்டுமே வந்துட்டு இந்த பயங்கரமான ஒரு ஆக்ஷன் காமெடிக்கு அந்த மாதிரி வந்துட்டு போகுது. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. டைரக்டட் பை விக்னேஷ் வடிவேல். இந்த விக்னேஷ் வடிவேல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, மூவி பஃப் வந்துட்டு போன வருஷம் இந்த பிக் ஃபிலிம் கான்டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அவார்டு வாங்கின ஒரு படம் வந்துட்டு அன்புடன். இந்த அன்புடன் வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், வின்னர், இது எல்லாத்தையுமே வந்துட்டு தியேட்டர்ஸ்ல ஸ்கிரீன் பண்ணாங்க அந்த மூவி பஃப் அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா. அதுல நான் வந்துட்டு தியேட்டருக்கு ஒரு நாள் போயிருந்தப்ப, படத்துக்கு ஏதோ போயிருந்தப்ப அந்த ஷார்ட் பிலிம் அங்க நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதோட வீடியோஸ் எல்லாம் வரும்போது பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு அந்த ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட்டுக்கு வந்துட்டு இதா சீஃப் கெஸ்டா போயிருப்பாரு போல. அவர் வந்துட்டு குறிப்பிட்டதா சொல்லியிருந்தாரு, இந்த அன்புடன் ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்தேன், அது சூப்பரா இருந்துச்சு, அதுல இருந்த ஒரு டயலாக சொல்லி அது சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு அது மட்டும் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. ஸோ பயங்கரமா சூப்பரா ஒன்று பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த ராவடி படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஷார்ட் பிலிம் சூப்பரா இருக்கும் அன்புடன். மறக்காம டைம் இருந்துச்சுன்னா அதை பாருங்க, சூப்பரா இருக்கும். அண்ட் நம்ம மினி அனிருத் ஜென் மார்டின் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு படம். நெக்ஸ்ட் இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்தோம்னா D55 அனௌன்ஸ்மெண்ட் இருந்திருக்கு. அமரன் படத்தோட டைரக்டரான ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல தனுஷ், ஸ்ரீலீலா, சாய் பல்லவி, மம்முட்டி நடிக்கிற சாயபேங்கர் மியூசிக் பண்ற படம். ஸோ பயங்கர ஸ்டார் கேஸ்டிங், மியூசிக் எல்லாம் பயங்கரமா இருக்கு. படம் என்ன மாதிரி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்பதான் ஷூட்டிங் போனாங்களான்னு தெரியல, பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட் கின்கர்னாஸ் வந்துட்டு டைரக்ஷன் அண்ட் ஹீரோவா பண்ற யூத் படத்தோட இந்த ரிலீஸ் டேட்டுங்கிறது March 19 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 2 பார்ட் ரிலீஸ் ஆகி நல்லா ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. மியூசிக் வந்துட்டு நம்ம ஜிவி பிரகாஷோட இது. பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டாக்ஸிக்கோட ரிலீஸ் ஆகுது. டாக்ஸிக் மண்டக வீச்சுனா நம்மால் மேல வந்துருவாரு. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆம்னி மூவிஸ் வந்துட்டு ஒரு 10 படம் ஏதோ புதுசான ஆட்களை வச்சு நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சுந்தர்சி. ஸோ அதுல வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஃபில்ம் இந்த டபுள் ஆக்குபன்சின்னு ஒரு டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ அதுல வந்துட்டு 2 டிஃபரெண்ட் யூனிவர்ஸை காட்டுறாங்க. ஒரே கேரக்டர் தான், ரஜினி அப்படிங்கிற ஒரே கேரக்டர் வந்துட்டு ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு பையனாவும் ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு பொண்ணாவும் இருக்காரு. ஸோ இருக்காங்க ஏதோ ஒண்ணு
அவங்க வந்துட்டு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது இன்டர்சேஞ்ச் ஆயிடுறாங்க. ஸோ இவர் இந்த யூனிவர்ஸ் வந்துடுறாரு, அவங்க இந்த யூனிவர்ஸ் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத கதை. கதை கேட்க குவாய்க்கியா இருக்கு, பட் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். படம் வந்துட்டு இப்போதான் ஷூட்டிங்லாம் போயிருக்காங்க போல. என்னங்கிறது அது வந்து ஜஸ்ட் டைட்டில் ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபுட்டேஜ் படத்துல இருந்து எதுவுமே வரல. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சார் சவுண்ட் வரலையே சார். பேசிக்கிட்டு இருக்கும்போதே சார்ஜ் கம்மியாகி மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதோட வரதுக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களை நான் வந்துட்டு தாய் கிழவி படத்தோடைய ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் சுந்தரராஜன். பை.